கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்ற போது வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த பூமியில் உள்ள எந்த ஒரு உயிர் இனமாக இருந்தாலும் அதற்கு உணவளிக்கின்ற பொறுப்பு அல்லாஹ்வுடைய பொறுப்பு. சுப்ஹானல்லாஹ். வேற என்ன வேணும்னு கேட்கிறேன். எவன் வந்தா தான் என்ன, யாரு வந்தா தான் என்ன, எந்த கட்சி வந்தா தான் என்ன, எனக்கு உணவு தாரவன் அல்லாஹ், எனக்கு உடை தாரவன் அல்லாஹ், எனக்கு உண்ணத்தாரவன் அல்லாஹ், என்னை இந்த உலகத்தில் வாழச் செய்கிறவன் அல்லாஹ், என்னை இந்த உலகத்தில் மரணிக்க செய்கிறவன் அல்லாஹ் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை, ஒரு தவக்குள் இருக்குமாக இருந்தால் நேர்மை நல்லது பார்த்துட்டு நமக்கு தெரிந்த அளவுக்கு ஒருவர் ஆதரிக்கிறண்டா ஆதரிச்சிட்டு விடுறண்டா விட்டுட்டு ஒரு நிம்மதியாக வாழ வேண்டிய நாங்கள் என்னமோ நாங்கள் தான் ஆட்சியை கொண்டு வரதாகவும் நாங்கள் தான் ஆட்சியை பிடுங்கிறதாகவும் என்னமோ ஒருவரை நாங்கள் தான் ஆட்சியாளராக ஆக்குறதாகவும் இன்னொருவர் ஆட்சியில் இருந்து நாங்கள் தான் இறக்கிற மாதிரியும் இன்றைக்கு முஸ்லிம் வேட்பாளர்களும் இன்றைக்கு முஸ்லிம் தேர்தல் களத்தில் இருக்கிற பேச்சாளர்களும் பேசுகிற பேச்சு, அதில் கொஞ்சம் பேர் கவிதை வாசிக்கிறான், அதில் கொஞ்சம் பேர் அந்த அந்த மாற்று மத உறவுகளை வச்சுக்கிட்டு அவன் புகழ்ந்து தள்ளுற புகழ்ச்சி சுப்ஹானல்லாஹ் இந்த மௌலிதை விட மோசமாக இருக்குது. இந்த மௌலிதை விட மோசமாக இருக்குது. அந்த வேட்பாளரை இவன் புகழ்ந்து பேசுகிற பேச்சு அவ்வளவு பாரதூரமான இணை வைக்குகின்ற வார்த்தைகளை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் சூரத்து தலாக் 3வது வசனம், வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹ்வின் மீது 100% தவக்குல் வைக்கிறார்களோ அவன் அவர்களுக்கு போதுமானவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற நேரம் அதுக்கு சொல்லுவாங்க ஆமுல் ஃபீல் என்று சொல்லுவாங்க. யானை வருடம் நடந்த ஒரு ஆண்டு தான் ரசூலுல்லாஹ் பிறந்த ஆண்டு. அந்த நேரத்தையில் யானைகளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் அந்த காபத்துல்லாவை அழிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வருகுது. அந்த காலத்தில் யாரும் நபியாக இல்லை, யாருமே இல்லை நபியாக. ரசூலுல்லாஹ் பிறந்திருக்கிறார், நபி பட்டம் கிடைக்கல, பிறந்த நேரம். அப்ப யானைகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் பிள்ளைகள்கிட்ட கேட்டாலும் உலகத்தில் உள்ள மிகவும் பல சக்தி உள்ள ஒரு மிருகம் யானைகள் அப்படின்னு சொல்லும். அவ்வளவு பெரிய யானைகளை எடுத்துக்கொண்டு அல்லாஹுடைய ஆலயம் காபத்துல்லாவை அழிப்பதற்காக ஒரு யானைப்படை வருகிறது. ஒரு நபி இல்லை, ஒரு பிரார்த்தனை செய்கிறதுக்கு ஒரு மனிதன் இல்லை, அழிச்சிட வேணான்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை, யாருமே இல்லாத நேரம் அல்லாஹ் அவன் ஆலயத்தை அவன் பாதுகாக்க நினைக்கிறான். நம்மட புத்திக்கு என்ன சொல்லும்? ஒரு 20 யானை வந்தா இன்னும் ஒரு 25-30 யானையை அனுப்பித்தான் அந்த 20 யானைகளையும் தோக்கடிக்க வேண்டும். ஒரு 50 யானை வந்தால் குறைஞ்சது இஞ்சால பக்கம் இருந்து ஒரு 60-70 யானைகள் போய்த்தான் 50 யானைகளை தோக்கடிக்க வேண்டும். அப்படித்தானே? அங்கால ஒரு 10 பேர் சண்டை பிடிக்கிறதுக்கு நிற்கிறான் என்றால் இஞ்சால 10 பேர் சண்டை பிடிச்சு வெல்றது கஷ்டம். இஞ்சால ஒரு 15 பேரான் என்றால் 10 பேரை வெல்லலாம், ஈஸியாக வெல்லலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்டவன் அல்ல தோழர்களே, நம்ம சிந்திக்கிற மாதிரி அல்ல. அல்லாஹு தாலா அல்லாஹ் இந்த யானை படைகளை அழிப்பதற்காக அல்லாஹ் தெரிவு செய்வது அற்பத்திலும் அற்பம், பலவீனத்திலும் பலவீனம். சின்ன கல்லு சின்ன பறவை பெரிய யானையை அழிக்கிறதுக்கு அதை விட பெரிய பலம் உள்ள ஒன்றை இறைவன் கொண்டு வராமல் அந்த பெரிய மிருகத்தை அழிப்பதற்கு அல்லாஹு தஆலா சக்தி உள்ளவன் கொண்டு வந்தது அற்பத்திலும் அற்பம், பலவீனத்திலும் பலவீனம். ஒரு சின்ன பறவை குஞ்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வாரான். இந்த நிகழ்வை ரசூலுல்லாஹ் நபியாகி 40 வருஷம் பிந்தி 42-43வது வருஷத்துல தான் நபியே நீங்க பிறந்திருந்த காலத்துல நடந்த ஒரு வரலாற்று செய்தியை வஹி ஊடாக அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிக்கிறார். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், நீங்க அந்த யானை படையை நீங்கள் பார்க்கவில்லையா? சப்பி துப்பிய வைக்கோலை போன்று அந்த பலமுள்ள யானைகள் அழிக்கப்பட்டதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அது நடந்து கிட்டத்தட்ட 42 43வது வருஷத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஞாபகப்படுத்துகிறான் என்றால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒன்றை ஆக்கவும் அல்லாஹ் ஒன்றை அழிக்கவும் குன் ஃபயகூன், ஆகு என்றால் அது ஆகிவிடும். அது அல்லாஹ்வுடைய சக்தி. அந்த சக்தியை இந்த உலகத்தில் நம்ம யாரு வந்தும் யாரு போயும் இந்த உலகத்தை நிர்ணயம் செய்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான். யாருடைய உயிரையும் வருகிறவன் எடுக்க இயலாது. ரசூலுல்லாஹ் ஒரு மரத்தடியில் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு போருக்கு போயிட்டு ஒரு மரத்தடியில், ஒரு கருவாப்பழ மரத்தில் தண்டை வாழை கொழுகி விட்டு அப்படியே ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு எதிரி வாரான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் இருக்கிற போது வாளை எடுத்து அந்த எதிரி இறை தூதரை பார்த்து கேட்டது என்ன தெரியுமா? என்னில் இருந்து உன்னை பாதுகாப்பது யார்? அப்படிதான் கேட்டார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், என்னை அல்லாஹ் தான் பாதுகாப்பான். எதிரி வாளோடு முன்னால் நிற்கிறான். இறை தூதர் அப்படியே தூங்கி இருந்த அந்த நேரம், சுப்ஹானல்லாஹ், அவன் கேட்ட கேள்வி, இப்போ உன்னை யாரு பாதுகாக்கிறது? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? என்னை பாதுகாப்பவன் அல்லாஹ் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வரலாறு, புகாரியில பதிவு செய்யப்பட்ட வரலாறு. அல்லாஹ் பாதுகாத்தான் என்பதை நாங்கள் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நெருப்பு கிடங்கு பத்தி எரிகிறது. போய் நெருப்புல விழுகிற வரைக்கும் அவருக்கு தெரியாது இந்த நெருப்பு சாந்தமானதாக குளிராக இருக்கும் என்று அவருக்கு தெரியாது. அல்லாஹ்ட ஒரு கலீல், உற்ற நண்பன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிக்கிறான். ஆட்சிகள் அதிகாரங்கள் எல்லாம் சேர்ந்து அவர் என்ன செஞ்சார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செய்யுங்கண்டா சொன்னாரு, அநியாயம் செய்யுங்கண்டா சொன்னாரு, வட்டி எடுங்கண்டா சொன்னாரு, கொலை செய்யுங்கண்டா சொன்னாரு. என்ன சொன்னாருங்க? அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, அநியாயம் செய்யாதங்க, கடவுள்கள் எல்லாம் பொய்யானது, அல்லாஹ் தான் உண்மையானவன் என்ற அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்த அந்த அல்லாஹ்வுடைய நண்பருக்கே அன்று செய்த ஆட்சி அதிகாரம் உள்ள மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து நெருப்புகளை தயார் செய்து அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிகிற போது அவர் சொன்னது, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பு சாட்டுவதற்கு மிகவும் பொறுப்பு சாட்ட தகுதியானவன், அல்லாஹுவை தவிர எனக்கு யாருமே கிடையாது என்ற வார்த்தையைத்தான் அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபஹ்ஷௌஹும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்பட்டது, மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு விட்டார்கள், ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஃபஹ்ஷௌஹும், பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன போது ஃபஸாதஹும் ஈமானன், அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது, அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது. வகாலு, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன், பொறுப்பு சாட்டுவதற்கு மிகவும் தகுதியானவன் அந்த அல்லாஹ் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில இருந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தந்த உயிர்களை தப்பித்துக் கொள்வதற்காக மதீனா நகரம் போகின்ற இடைவெளியிலே அந்த குகைக்குள் மறைந்திருந்த போது காபிர்கள் எல்லாம் ஆட்சியோடும் அதிகாரத்தோடும் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை கொல்ல வேண்டும் என்று குலவரித்தனத்தோடு நின்ற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலுல்லாஹ், வந்துட்டாங்க யா ரசூலுல்லாஹ், கண்டால் கொண்டு விடுவார்களே யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நானும் நீங்களும் தானே இருக்கிறோம் என்று சொன்ன போது, லா தஹ்சன், கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். பெரும் பட்டாளம் அல்ல சகோதர சகோதரிகளே, 2 பேர் குகைக்குள் இருந்து கொண்டு குகைக்கு மேலே காபிர்கள் எல்லாம் சூழ சுத்தி அல்லாஹ்வுடைய தூதரையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தேடுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை, லா தஹ்சன், கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஈமான் கொண்ட மக்களையும் துரத்தி வருகிற போது, கொல்ல வேண்டும் என்று குலைவரித்தனத்தோடு வருகிற போது, ஆட்சியும் அதிகாரமும் தான் கடவுளும் என்று அன்றைக்கு நின்ற ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழிக்க வார நேரத்தில் முன்னால போய் நைல் நதியில் நின்று கொண்டு கடல்ல நின்று கொண்டு நிற்கிற நேரம்
மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் எல்லோரும் யா மூசா, மூசாவே இன்னா லமுத்ரகூன், எங்களை கொண்டு வந்து மாட்டி விட்டீங்களே என்று சொன்ன போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது கால கல்லா, சி அப்படி சொல்லாதீர்கள், இன்னமா ரப்பி சயஹ்தீன், என்ற ரப்பு என்னோடு இருக்கிறான், எனக்கு அவன் நேரிய பாதையை காட்டுவான். இதை விட இந்த உலகத்தில் என்ன துன்பம் வரணும் சொல்லுங்க, என்ன துயரம் வரணும் சொல்லுங்க. சுபஹானல்லாஹ், ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் உள்ளங்களை புரட்டுவதற்கும் தகுதியானவன் அல்லாஹுவாக இருக்கிற போது இன்றைக்கு கொஞ்சம் பேர் போய் மேடையில் நின்று முஸ்லிம்கள் கயிறு கட்டுறான். நீ முஸ்லிமா அல்லது நீ முஷ்ரிக்கா? என்ன செய்றீங்க? ஒருவனை ஆதரிக்கின்ற என்ற பெயர்களில் அல்லாஹ்வுடைய அழிவை கொண்டு வருகிற இன்றைக்கு அந்த மாற்று மத குருமார்களிடத்திலே மண்டையிட்டு இன்றைக்கு கையில் நூலை கட்டி கொண்டு இன்றைக்கு கோவில்களுக்கு போய் ஷேட்டு பெனியன் எல்லாத்தையும் கலட்டி வீசிட்டு இன்றைக்கு கோவிலில் போய் பூஜைக்கு முன்னால் ஒரு 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 பார்லமெண்டத்துவத்துக்காக நீ கை கட்டி கொண்டு நிற்கின்ற நீ என்ன அரசியல்வாதிகள் என்று கேட்கிறேன். எங்க இந்த சமூகத்தை கொண்டு போய் அடகு வைக்கிறார்கள் என்று பாருங்கள். சுபஹானல்லாஹ், விஹாரைக்கும் போறான், கோவிலுக்கும் போறான், அங்கேயும் போறான், பனையிலையும் கலந்து கொள்றான், மௌலிதிலையும் கலந்து கொள்றான், பள்ளிக்கும் வாரான், பன்சாலைக்கும் போறான், கோவிலையும் சேட்டை கலட்டுறான், பள்ளிக்குள்ள வந்து தலப்பாவை கட்டுறான். என்ன முஸ்லிம்கள்? ஆட்சி என்றால், அதிகாரம் என்றால் அல்லாஹுவை மறந்துவிட்டு எதை வேண்டுமானாலும் செய்வீர்களா? சிலவங்க எழுதுகிற ஆர்டிக்கல், சுபஹானல்லாஹ், சிலவங்க எழுதுகிற ஆர்டிக்கல், அடே நீங்கள் எல்லாம் எங்கடா இருக்கிறீங்க? அல்லாஹ்வை மறந்துட்டா நீங்க எழுதுகின்ற அந்த உங்களோட கட்டுரைகள், சுபஹானல்லாஹ், என்ன பேச்சு பேசுகிறார்கள், என்ன எழுதுகிறார்கள், என்ன பிரச்சாரம் செய்கிறார்கள். வாட்ஸ்அப்பில் போராட்டம் நடக்குது, யூடியூப்ல போராட்டம் நடக்குது, டிக்டாக்ல போராட்டம் நடக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு ஆதரிக்கிற ஆதரவாளர்களை தூக்கி பிடிச்சு கொண்டு அல்லாஹுவை மறந்து கொண்டு தொழுகைகள் இல்லாமல் பிரார்த்தனைகள் இல்லாமல் இந்த முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்போம் என்று கூக்குரல் இடுகின்ற அரசியல்வாதிகள் இன்றைக்கு அவன் ரத்தத்தை இவன் குடிக்கிறான், இவன் ரத்தத்தை அவன் குடிக்கிறான். அல்லாஹுவை மறந்த நிலைமையில் இன்றைய தேர்தல் களம் போய்கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. சும்மா சொல்லுங்க, இப்ப இருக்கிற இந்த நேரத்தில் நம்மட திஹாரியில யாராவது இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஒரு வேட்பாளர் வாராரு, சரியா ஒரு மகரிபுடைய நேரம் அல்லது இஷாவுடைய நேரம் என்றா கூட்டமெல்லாம் நிப்பாட்டிட்டு எல்லாரும் பள்ளிக்கு வந்து தொழுதுட்டா கூட்டத்தை நடத்துவாங்க. இல்ல, சபபுக்கு பாங்கு சொல்லக்குள்ள கூட்டம் நிற்கும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீங்க தொழுதாலும் சரி, சுஜூது செய்தாலும் சரி, செய்யாட்டியும் சரி, அதுதான் இன்றைக்கு இருக்குகின்ற தேர்தல் களங்களாக மாறி போயிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த நிலைமை முஸ்லிம் சமூகத்தில் இருந்து மாற வேண்டிய கட்டாய கடமையாக இருக்கிறது. காரணம், நாங்கள் எல்லாம் அல்லாஹுவின் மீது தவக்குள் வைத்தவர்கள், நாங்கள் எல்லாம் அல்லாஹுவின் மீது தவக்குள் வைத்தவர்கள். எங்களுக்கு உணவளிப்பதற்கு அவன்தான் இருக்கிறான் என்பதை நாங்கள் 100% சந்தேகத்தோடு அல்ல, நாங்கள் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது.